ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆமீன். அடுத்த வசனம் 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஆமீன். நடு ராத்திரியில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில போடுறாங்க. அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்களாம், எப்படி தலைகிழ, இதுக்கு மேல் வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க அடிச்சது பண்ணி தலைகிழ கட்டி விட்டுருப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும், அதுலயே அவங்க துதித்து பாடுறாங்க. பாடி என்ன ஆகுது, தேவனை துதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்கறது மாத்திரம் இல்ல, சிறைச்சாலை கதவுகள் கட்டுண்டவங்க எல்லாம் அது எல்லாமே என்ன ஆகுது, கட்டுக்குள்ள கழண்டு போகுதான். அப்ப அவர்களை கட்டி போட்டு அந்த சங்கிலி உங்களை இன்னைக்கு உங்க குடும்பத்தை, உங்க படிப்பை, உங்க தொழில, உங்க ஊழியத்தை, உங்களோட இலைகளை எது கட்டி போட்டிருக்கு, அந்த கட்டுகள் மத்தியில நீங்க தேவனை துதிக்க துதிக்க, நீங்க ஜெபம் பண்ண பண்ண, ஐயோ கட்டுல இருக்கேன் புலம்பி பிரச்சனை அப்படின்னு எல்லாம் அவங்க பண்ணல. அந்த இடத்துலயே அவங்க துதித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. நீங்க அந்த மாதிரி அந்த கட்டுகளை, எப்படிப்பட்ட கட்டுகளை வேணா இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ண பண்ண உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல கட்ட விழுந்து போகும். ஆமீன். நீங்க துதிக்க ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த சிறைச்சாலைகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை கொண்டு வருவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் சரி கேட்டுக்கிற தேவ ஜனங்களும் ஆண்டவரே, குடும்பங்கள் எந்தெந்த கட்டுகள் இருந்தாலும், எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, உண்மை துதிக்க துதிக்க, உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஜெபம் செய்யும் போது அந்த முகங்கள் பிரகாசம் தான் அடைஞ்சிருக்கு ராஜா. அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது போல, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அவிழ்ந்தது போல ஆண்டவரை, ஒவ்வொரு சிறைச்சாலை கதவுகளும் திறக்கப்பட, ஒவ்வொரு கட்டுகளும் அவிழ, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரை நீர் உதவி செய்யும்படியாக, ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு கிருபை தாங்க ராஜா. அது மாத்திரம் இல்ல, எந்த கட்டாக இருக்கட்டும் ராஜா, எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, அந்த கட்டுகள் இருந்து, அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்குவீராக. தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி துதிங்க, குடும்பமா துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறைச்சாலையா இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். தேவ நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும். ஆமீன். God bless you.